தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இடம்பெறுவார்களா? ஏன்னா நீங்களும் போய் ஓபிஎஸ் தினகரன் சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்கீங்க. அதே போல குழுக்குள் முடிஞ்சு நயினா நாகேந்திரனும் எடப்பாடி சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறுவா இல்லையா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்க கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது ஐயா இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்ன பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்த வந்திருந்தாங்க. இதுதான். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு. எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக 3ல் 2 பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும். அந்த வலிமையான என்டிஏல யார் இருக்கணும்? இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணிக்கு வராம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் ஒரு பதில் சொன்னா தவறா போயிடும். பொதுக்குழு கூட்டத்துல அந்த என்டிஏ கூட்டணியில அமையறவங்க யார் அப்படிங்கிற முழு உரிமையும் முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமியிடம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ நயினார் கிட்ட மற்றவர்களும் இதுல பங்கெடுப்பாங்க, யாரு சேரணும் அப்படிங்கறத பத்தி சொல்றீங்க. ஆனா அவங்களோட தீர்மானத்துக்கு இதுக்கு முரணா இருக்கு. ஆனா முரணெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸுடைய லீடர் யாரு? தமிழகத்துல டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர். அந்த அலையன்ஸுடைய தலைவர், அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குறான்னு உங்களுக்கு தெரியும். அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்டிஏ அகில இந்திய தலைவராகிறாங்க. முரண்ல ஒன்றும் கிடையாதுன்னா இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் வரணும். அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்ட் பீப்பிள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜேபி நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதில் குழப்பறக்கோ இல்லை புலம்பரக்கோ இதில் எதுவுமே இல்லைங்கன்னா எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்றாங்க. துரோகிகள், புரோக்கர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவரோட ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லி சீரியஸ் சொல்றாரு. அது யாரு குறிப்பிட்டா? எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லா கட்சியும். ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க. அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. ஸோ ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும். அதனால அவர்கள் பேசுறது எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம். என்டிஏ என்று வரும்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம். அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, ஒரு அவங்களே பத்தி பேசியிருப்பாங்களோ ஒரு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கன்னா அவங்க பொதுக்குழுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணா அதான் நான் சொல்றேன்னா அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல. என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல. என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுல அவங்க பேசியிருக்கிறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியும்னா இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுல பேசின தலைவர்கள்ட்ட தான் நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கணும். ஆனா இல்லைங்க, நீங்க டிவியில போட்டிருக்கீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. அதனால நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு. அமித்ஷா வீட்டுக்கு வந்தா உங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நீங்க நண்பர் தானே, நாம வீட்டுக்கு வந்தா நீ கொடுக்க மாட்டேன். அன்பு நண்பர்கள் கூட்டணி இடம்பெறுவதற்கு அண்ணாமலைக்கு விருப்பம். அண்ணா அதுக்குள்ள நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியல நான் இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க இருக்கிறார்.
எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம், நாங்க எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து, வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேவோட கிராஸ் ரூட் எனக்கு வழி வேண்டிய ஓட்டு எல்லாம் கிராஸ் ரூட் அடிக்குது, அதிமுக ஓட்டுலாம் கிராஸ் ரூட் ஒரு மீட்டிங்ல பேசினீங்க. அது என்னன்னா அது ஆனா நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசுனதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைச்சிங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்துல இன்னைக்கு 3வது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணும். ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. தமிழ்நாட்டில் அவ்வளவு ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்ப நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்தை சகஜம் தான். இதுல நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒன்றும் இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 to நம்பர் 2 ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாது. அதனால இதையும் தாண்டித்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன். இது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன். அந்த 2வதா இருக்கிறவங்க இதை செய்யணும், செஞ்சாதான் அவங்க 2வதா இருக்க முடியும். 1வதா இருக்கிறவங்க செஞ்சாதான் 1வதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்கில் நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலேயும் அதே தான் பிஜேபி நடக்குது. ஆனா 2வது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க 3வது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா, எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டி தான் மேல வரணும். இதுதான் என்னுடைய கருத்து. தவிர இது குற்றம் சாட்டுவதற்கான கருத்து இல்லை. திரும்ப 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 என்ன சொன்னாங்க இந்த கருத்து வந்து அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்களோடு ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கு. அது க்ளோஸ்டு டோர் மீட்டிங். க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத வெளியிடத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பொறுப்பு அது அழகில்லை. ஒரு தொண்டனாக என் பணியை நான் சரியாக செய்யவில்லை என்கின்ற அர்த்தம். ஒரு கூட்டி அறைக்குள்ள எங்களுடைய தலைவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை. ஆனா வெளியே நாங்கள் ஒரு கருத்தாக இதை முன்வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியே வைப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தலைவர் என்கின்ற பொறுப்பும் பதவியும் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை க்ளோஸ் டோருக்கு நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத வெளியே நான் சொன்னா தவறா போயிடும் நான் சொல்ல விரும்புறேன். பாஜக மாநில தலைவரை டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துவிட்டார்களா? அவங்களோட ஓட் பேங்க் வந்து பாஜகவோட மாநில தலைவரையே வீழ்த்து கொள்வதற்கு அவர்கள் வளர்ந்துவிட்டார்கள் என்று பார்க்கிறேன். இது நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இந்த செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்களை கேட்டீங்க ஒரு டிவிக்கே போனதை பற்றி உங்க கருத்து என்னன்னு, அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போருடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இதை அங்கேயே விட்டுறலாங்க. திரும்ப நாம இதை மறுபடியும் குறைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம். மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது வெற்றி பெற்றவர். அதே தொகுதி பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கார். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கு. கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்காங்க. நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு அருமையான தலைவர், மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்க. அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன், அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும். ஒரு புறம் 1.5% voters வந்து ரிமூவ் ஆயிருக்கீங்க சொல்றீங்க. 77 lakhs நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு கேட்டேன். அது கரெக்ட் தான். இது வந்து எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் ஆகும் போது பிஜேபி இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஆட் ஆஃப். ஆனா பிஜேபிக்கு பெனிஃபிட் இல்லைங்கன்னா, அதாவது உடனடியாக அர்பன் தொகுதி சென்னை பாத்தீங்கன்னா 26% வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது. சென்னை பொறுத்தவரை சென்னை தொகுதிகள் 26% வாக்குகள் நீக்கப்படும். அப்படின்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு இல்லை. அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க, டபுள் ஓட்டு வச்சிருக்காங்க, நிறைய பிரச்சனை. இப்ப நினைக்கிறேன்னா சென்னை பாத்தீங்கன்னா எப்போதுமே
40%, 45% தான் போலாம். இப்ப சென்னை இந்த முறை 60% போலாவதற்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 65% போலாம். ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா 6.45% நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருக்கு. அதுல 6% பேஸ் எஃபெக்ட் நீக்கினால உயர்ந்திருக்கு. இன்னும் 6% பொதுப்படையா உயர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும். ஒன்று. இரண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர். இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க 1200 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே 68,000 பூத்துல இருந்து 75,000 பூத்துக்கு தாவிடுச்சு. இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு will have 75,000 பூத், 75,000 சில்ற பூத், 75,000 பூத், அப்படியே 7,000 பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. ஏன்னா 1200ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்துல பணி செய்யறவங்களுக்கும் சரி, தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி, சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும். 5.5 கோடி 5 கோடி 60 லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க நான் ஃபைனலா. அதனால நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை. இது பிஜேபிக்கு நன்மை இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் நன்மை. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம். அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை. ஒவ்வொரு தேர்தல் டைம்லயும் நீங்க வந்துட்டு ஒரு கரப்ஷன் ஃபைல்ஸ் கொண்டு வரீங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி கரப்ஷன் ஃபைல்ஸ் கொண்டு வரீங்க. டிஎம்கே கரப்ஷன் ஃபைல்ஸ் 1 and 2 சொன்னீங்க, ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெண்டு பண்ணல. ஆனா டிஎம்கே 1 பண்ணோம், டிஎம்கே 2 பண்ணோம், 2 பண்ணோம். டிஎம்கே 2 உங்களுக்கு தெரியும், கவர்னர்ட்ட போய் நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட் போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்து நம்ம பிரஸ் போட்டா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 2 பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வி தான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணனா இடி சொன்னதை நான் சொல்றேன். ஒரு அடிப்படை FIR கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். FIR போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்றது வேற என்ன. KN நேரு அவர்கள் FIR போட்டாங்க, பாருங்க நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு FIR பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்களாட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் அந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். முடிச்சோன்னு நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்திலையும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது. இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர ஒரு அஸ்திரம் கிடையாது. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பார்த்தீங்கன்னா அதை தவிர சிஎம் வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்லை. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனாங்க, வேகமா போனாங்க. நிச்சயமா 2026 தேர்தல் ஆட்சி போயிருந்தாங்க. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். உங்களுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம், மக்கள் அதை வாங்கி வச்சுட்டு அவங்க பணம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும். அதை பண்ண மாட்டாங்க, அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பார்க்கணும். தேர்தல் சமயத்துல அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது விமர்சனம் ஆயிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நாங்க விமர்சனம் தேர்தல் வெற்றிக்கான அஸ்திரமா மறுபடியும் பெரிய அஸ்திரமா மாறி பாப்பாங்க. அவர் கொடுப்பாரு. இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியல் நியாயமாக இருக்கும், அது முதல் நம்பிக்கை. வாக்காளர் பட்டியல் நியாயமா இருந்ததுக்கு அப்புறம் 2வது எக்ஸ்பெக்டேஷன்னா இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே 4 அகில இந்திய IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மேலிருந்து 4 IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த வரை வாக்காளர் பட்டியலை ஓவர்சி பண்றது அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேல 4 பேர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய சிஓக்கு மேல. அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபீசர்லாம் தெரிஞ்சு கிளம்பி வருவாங்க. ஆனா நம்ம டிஎம்கே காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டி வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, கிஃப்ட் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 2வது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே
தமிழ்நாட்டுல வெளியிருந்து வரக்கூடிய ஸ்குவாட் எல்லாம் அனுப்பணும். ஐஆர்எஸ் ஆபீசர் ஸ்குவாடு, எம்சிசி ஸ்குவாடு, அவங்க எல்லாம் வந்து இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும். எலெக்ஷன் அறிவிக்கிறத அறிவிக்கணும். எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம், மெட்டீரியல் நல்ல கேள்விங்கன்னா எல்லா வழக்குகளும் கம்பவுண்ட் அஃபென்ஸ் தான். அண்ணன் அதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னாரும் கோர்ட்டுக்கு போய் ஆவாங்க ஐயா நான் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் போடுற எந்த கேஸ்லையும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுன்னா மேஜர் கேசஸ் அன்லஸ் நான் வந்து அடிச்சேன், உடைச்சேன், கண்ணாடி உடைச்சேன், ரத்தம் வந்துச்சுன்னு இது பிடிச்சாங்க, அது பிடிச்சாங்க, சாராயம் பிடிச்சாங்க, எல்லாமே கம்பவுண்டபிள். அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்கன்னா இன்னைக்கு ஓட்டருக்கு நம்ம கிஃப்ட்னு என்ன சொல்றோமோ அது எல்லாமே கம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இருக்கு. சாரி கேட்டு கோர்ட்ல எக்ஸ்கியூஸ் கேட்டு கோர்ட் உங்களுக்கு ஒரு சாதாரண அபராதத்தை விதித்த பிறகு அபராதத்தை கட்டிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்படிதான் நீங்க எல்லா கேஸும் போகுது. அதனால தண்டனையும் கடுமையா கொடுக்கணும். உதாரணத்துக்கு லிக்கர் கொடுக்குறாங்க, கடுமையா உயர்த்தணும். கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து மாட்டுறாங்க, கடுமையா உயர்த்தணும். அது எதுவுமே நீங்க இல்லைங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டே வீக்கா தான் இருக்கு. அதுவும் நம்முடைய தேர்தல் நியாயமாக நடக்காததுக்கு அதுவும் ஒரு காரணம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும்? எடப்பாடி வந்து இந்த பொதுக்குழுல பேசும்போது அமலாக்கத்துறை ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க, தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் உள்ள போவாங்க. There will be a three-pronged fight in the next assembly election will be three-pronged. அடுத்த தேர்தலை பொறுத்தவரை அது 3 முனை தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 4 முனை தேர்தல். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, திரு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, என்டிஏ இருக்கு, இந்திய அலையன்ஸ் இருக்கு. அதனால் 4 முனை தேர்தல் இருக்கு. இந்தியாவில் நாம 4 முனை தேர்தலை ரொம்ப குறைவாகத்தான் பார்த்திருக்கின்றோம். சரியான 3 முனை தேர்தலே குறைவாகத்தான் பார்த்திருக்கிறோம். இந்திய அளவில் நம்ம பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் நிச்சயமாக என்டிஏ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க, 210 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்குழுவில் 234க்கு 210 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நம்பர். நிச்சயமாக அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் திமுகவின் மீது கோபம். வலிமையான என்டிஏ வரும் பொழுது அந்த நம்பர் நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும். இன்னும் காலம் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணைக்கு நம்ம டைம் எடுத்துக்காம சட்டவிரோத பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ டைரக்டாவே வந்து ப்ரோபேட் அஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து இடி அவர்கள் பிஎம்எல்ஏல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். அதை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பிஎம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்தவரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, எஃப்ஐஆர் எங்க, உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி வந்து மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இன்னைக்கு 2வது கேள்வி, ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியிலிருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதான் பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதனுடைய நெக்ஸ்ட் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொதுநல வழக்கு. மத்திய அரசு மீதும் மத்திய அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டு ஒருபுறம் வச்சிட்டு இருக்கிறது, மறுபுறம் மறுபடியும் மத்திய அமைச்சர்களை நேரில் போய் சந்திக்கிறது பிரதமர் உள்ளிட்ட. இப்ப சமீபத்துல நேரு அவருடைய மகன் கூட நிதி அமைச்சர் மேடத்தை சந்திச்சு பேசினாங்க. அவங்க இங்க வரும்போது அவங்க சந்திக்கல. கேட்டா தமிழ்நாடு மக்களின் கோரிக்கைகளுக்காக நான் போய் சந்திச்சேன். அவங்க இங்க வரும்போது சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அது பத்தி உங்களுடைய கருத்து? நியாயமான ஒரு கருத்து தான். நிதி அமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க, பிரதமர் அவங்க வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. அவர்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன், நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியூர் டிஎம்கே எம்பி வெளியே உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நல்லா இருக்காங்கண்ணா அப்படின்னு நாங்க சொல்லுவோம், நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். அதனால டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டு இருக்காங்க.
எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. ஏன் இவ்வளவு தூரம்? ஏன் அன்னைக்கு நவீன் ஜிண்டல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க? பகுமோத்ரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சூலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் வெளியே தான் எதிரி. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா 10 நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களாமா. அதனால டெல்லி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான் அது மோசமா இருக்கு. இதை மக்களும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லியிலையும் பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பாருங்க. அதான் எங்க நோக்கம். நீங்க ஒரு பெரம்பலூருடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கு. போய் பாருங்க, நாங்க பாராட்டுறோம், தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா அதை பொலிட்டிக்கலா பேசும் பொழுது எதிரி மாதிரி நீங்க பேசுறீங்க இல்லைங்களா? அதைத்தான் நாங்க குற்றம் சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே நிதியமைச்சரை, அதே எங்களுடைய பிரதமரை நீங்க போய் அடிக்கடி சந்திச்சு வேலையை வாங்கிட்டு வர்றீங்க. நிதியமைச்சரும் உங்களை எம்பிங்கிற முறையில சந்திக்கிறாங்க. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சென்னையில தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கோரிக்கை போராட்டம் தற்பொழுது. ஆனா இன்னைக்கு இது முதல் கிடையாது, முடிவு கிடையாது. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. காரணம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் இந்த ப்ராசஸே ஒரு மோசமான ப்ராசஸா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலங்கன்னா, குப்பை என்பதை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. பிரைவேட் கான்ட்ராக்ட்ல அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுக்குறாங்க, ஒரு பகுதியை கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில பெர்மனன்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. எந்த நகராட்சி, கார்பரேஷன், பேரூராட்சி யாருகிட்டையும் நிதி கிடையாது, பணம் கிடையாது. இன்னைக்கு நீங்க நாளை காலையில தூய்மை பணியாளரை பெர்மனன்ட் பண்ணீங்கன்னா சம்பளம் கொடுப்பதற்கு அரசு கிட்ட பணம் இல்லை. ஆனா தேர்தல் வாக்குறுதி பண்ணிட்டாங்க. இந்த மெஸ்ஸ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கினாங்க. அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு திருப்பூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பகுதியில போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லடத்துக்குள்ள இடுவாய் பகுதியில. ஏன்னா திருப்பூருடைய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுறாங்க. இவங்க பிரச்சனை பண்றாங்க. திருப்பூருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த MCC மிஷன்ஸ் 13 மிஷன் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே குப்பை காடுகளாக மாறி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. குறிப்பாக தூய்மை நகரத்துல ஒரு நகரம் இந்தியாவில் கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ஆரம்பித்து, மதுரை ஆரம்பித்து, திருச்சி ஆரம்பித்து. ஏன்னா இந்த ப்ராசஸே தவறு. அதனால அடுத்து வரக்கூடிய ஆட்சி இதை எல்லாம் சரி பண்ணி முதல்ல இருந்து சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே போக வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனா. தவறுங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இது என்ன பண்றாங்க? போராடினா கைது, மண்டபத்துல வச்சுக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. காலையில போய் கான்ட்ராக்டர் நெகோசியேஷன். அடுத்து நான் போய் நாங்க தூய்மை பணியாளர் காலை உணவு கொடுப்போம். உடனே இவர் வர்றாரு, நம்ம சேகர் பாபு அமைச்சர். அவங்களுடைய இதை கோவத்தை குறைக்கிறதுக்கு காலை உணவு கொடுப்போம், இட்லி கொடுப்போம் சொல்லி அப்புறம் ஒரு 10 வாரம் சமாதானப்படுத்துவாங்க. மறுபடியும் போராட்டம். இதுக்கு முடிவே கிடையாது. நாங்கள் தூய்மை பணியாளர்களோடு இருக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்கு நேர்மையான ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸ அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து தான் அதை சால்வ் பண்ணணும். அமைச்சர் மனோ தங்கராஜ் திருப்பூரிலேயே காட்டி தீவிரத்தில் தமிழக சேர்த்து கேட்டால் கடமைகளை எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க ஊரு கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய GR சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்கு கிள்ளியூர். அங்க வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்கிறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கிறாங்க. இதே GR சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூர்ல தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே GR சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ நீ 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் நினைக்கிறோம். மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும்பாறை பக்கத்துல இருக்கு. அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும்பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கோம். தேசிய அளவில் திருப்பரங்குன்றம் சம்பந்தமா
போராட்டம் நடத்த சம்பந்தமா RSS சின்ன மீட்டிங் போட்டிருக்காங்க சார். ஆனால் எனக்கு தெரியாதுங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு இப்போ தான் போயிருக்கிறாங்க. எங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாம் முடிவெடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சகோதரர் சூர்யா அவங்க கைது செய்யப்பட்டாங்க, காவல்துறை தாக்குனாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரை கைது பண்ணாங்க, சம்பந்தமே இல்லாம அதெல்லாம் பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடும். இந்த கல் வந்து சர்வே கல் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதிப்பட வாதிட்டு அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா, இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல 1800 லேட் 1800 கதை சொல்றாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகள் மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். நம்மளோட சான்று இருக்கு, பல இலக்கிய சான்று இருக்குது. அது வந்து தீபத்தூள் 2 லிட்டர் மேல வந்து எண்ணெய் பிடிக்க முடியும். சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா, கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பார்த்துடலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூள் எத்தனை நாள் அங்க இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி அவங்க தான் மாட்டிட்டு போறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூள் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாட்டாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த குங்குமண்டலம்ன்றது எப்போதுமே வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில விஜய் வந்து 18ஆம் தேதி ஈரோட்டில் நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அரசியல்ல குங்குமண்டல அரசியல்ல இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை? ஆனா எல்லோரும் போட்டி போடலாம், எல்லோரும் வரட்டும், அது எதுவும் தவறும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அவரும் கடுமையான முயற்சியை பண்ணட்டும்னா, ஆனா மக்கள் ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணா கடைசியில எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, ஆட்சி அமைக்க தகுந்தவர் யார், யாருகிட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, யாருகிட்ட எம்எல்ஏஸ் வருவாங்க, யார் எம்எல்ஏவை எனக்கு பழக்கம், எந்த எம்எல்ஏவை நான் வீட்டுல போய் பார்க்க முடியும், எந்த எம்எல்ஏ ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க. இப்படித்தான் மக்களுடைய மனசு இருக்கு. அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. இது கடைசி நேரத்துல இந்த 3 முறை தேர்தல் அமைப்பு சொல்றது, கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா என்டிஏவை நோக்கி இது நகர ஆரம்பிக்கிறது. அப்படிதான் எல்லா எலெக்ஷனும். பீகார் அதே தான் நடந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் அப்படிலாம் சொன்னீங்க. அதனால திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையன் கடுமையா முயற்சி பண்ணிட்டு. ஆனா மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை கடைசி நேரத்துல அப்படி இருக்காதுன்னா இது வேறு மாதிரி தான் மாறும். அதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். பெருமளவு வெற்றி, பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகுது. ஆனா இந்த முறை பத்திரிகையாளர்களே போடுச்சு. கோவை நீங்களே முடிச்சதுக்கு அப்புறம்